ஜெபம் பண்ண கடவோம். ஜெபம் செய்வோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேலைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பரிசுத்தராகி உம்மை உடைய பிள்ளைகளாய் நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக தேவரே நீர் தந்திருக்கிற இந்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சோசியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த இடங்களிலிருந்து ஆண்டவர் இந்த ஆராதனையில் உடைய பிள்ளைகள் பங்கு பெறுகிறார்களோ அங்கெல்லாம் உடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரட்டும் சுவாமி. ஆவியோடும் உண்மையோடும் கருத்துள்ள இருதயத்தோடும் ஆராதிக்க எங்களுக்கு நீர் அருள் செய்வீராக. உம்முடைய வல்ல கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையும் எங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆராதனையில் ஆரம்ப கீதமாக ஆராதனை கீதங்கள் 420, கீதங்கள் 33. ஆராதனை கீதங்கள் 420, கீதங்கள் 33.
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். உட்கார்வோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். எசேக்கியேல் 33:1 முதல்
கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும்போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்து கொள்வான். காவக்காரன் பட்டயம் வருகிறதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்படான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவக்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவக்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவாய் என்று சொல்கையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்திலே இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தோம், அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனார், அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. நம் யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த
இறை வார்த்தைக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 597, பாமாலைகள் 201. ஆராதனை கீதங்கள் 597. உட்காருவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காகவுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேலையிலும் உடைய வார்த்தைகளுக்காக உடைய பாதத்தண்டையிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். தேவரீர் என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. இந்த நேரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அருள் தந்து வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட சத்திய வசனம் எபிரேயர் 3 அதிகாரம் 2 வசனம்.
மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதனாலின் கொடுக்கப்பட்ட தலைப்பு குருத்துவ ஊழியம் மாற்றுவதற்காக மாற்றம் பெற்றவர்கள். குருத்துவ ஊழியம் மாற்றுவதற்காக மாற்றம் பெற்றவர்கள். குருத்துவ பணியானது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உன்னதமான பணி. வேதம் சொல்லுகிறது, ஆரோனை போல அழைக்கப்பட்டாலொழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறதில்லை என்பதாக. அப்படியானால் ஆரோனை போல கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான் இந்த பணியை செய்ய முடியும். இந்த திருப்பணியானது ஒழுங்குடனும் ஒழுக்கமுடனும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு பணி. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த திருப்பணியை மிகவும் செவ்வையாய் நிறைவேற்றினார்கள். ஆண்டவருக்கென்று அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, மக்களுக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். உதாரணமாக நாம் மோசே, ஆரோன், சாமுவேல் இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் தங்களுடைய வாழ்விலே மக்கள் எப்பொழுதெல்லாம் தேவ கோபாக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக நின்று மக்கள் சார்பாக அவர்களிடத்தில் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களின்படியும் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் நடந்தேறினதினாலே ஆண்டவர் அவருடைய ஜபங்களை கேட்டு பதில் செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு பணியையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அது மாத்திரமல்ல, அநீதி, குற்றம், அக்கிரமம், தீமைகள் மற்றும் அடக்குமுறைகள் இவற்றிலிருந்தெல்லாம் மக்களை விடுவித்து ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக மாற்றுகின்ற ஒரு பணியையும் அவர்கள் செய்து வந்தார்கள். இன்றும் ஆண்டவர் அந்த பணியை செய்யும்படியாக தமக்கென்று திருப்பணியாளர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர் பயன்படுத்துகிறதை நாம் அறியலாம். இன்றைய திருச்சபையிலும் பயன்படுத்துகின்ற திருப்பணியாளர்களுக்காக ஜெபிப்பது, ஜெபத்திலே தாங்குவது நமது விசேஷித்த ஒரு கடமையாக இருக்கிறது. ஜான் வெஸ்லி என்கிறதான இறையியலாளர் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார்: அருட்பொழிவு திருப்பணியாளர்களை ஆவியானவர் ஆற்றல் படுத்துகிறார் என்றும், இறை மக்கள் இறைவேண்டல் மூலமாக எல்லா வகைகளிலும் திருப்பணியாளர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். நாட்களிலே திருப்பணியாளர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோமா? திருச்சபையிலே அவர்களோடு எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உறுதுணையாக நின்று நாம் செயலாற்றுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட நம்ம கொடுக்கப்பட்ட வேத பகுதியின் அடிப்படையில் 3 விதமான பணியை குறித்து, குருத்துவ பணி என்றால் எப்படிப்பட்ட பணியெல்லாம் வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட வேத பகுதியின் அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அர்ப்பணிப்பின் பணி. ஆண்டவர் தாம் முன்குறித்தவர்களை ஆண்டவர் இந்த பணிக்காக தெரிந்தெடுக்கிறார்.
தெரிந்தெடுத்தவர்களை தமக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் அவரது பணியை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இப்படிப்பட்ட மகிமையான இந்த பணியை நிறைவேற்றுவதிலே அர்ப்பணிப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. வேதத்தில் தாவீது அரசரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய சிறு பிராயத்தில் தன்னுடைய தகப்பனுடைய ஆட்டு மந்தையை காக்கிற ஒரு பணியை அவர் நிறைவேற்றினார். ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்து அவருடைய ஆட்டை பிடித்து கொண்ட பொழுது அந்த ஆட்டை சிங்கத்தினுடைய வாயிலிருந்து கரடியினுடைய வாயிலிருந்து அதை அவர் தப்புவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிகவும் அர்ப்பணிப்போடு தன்னுடைய சிறு பிராயத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர் நிறைவேற்றினார். அது மூலமாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 2வது 3வது வசனத்திலே, கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்தரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்தில் நடந்து கொள்ளுவேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவருக்கும் என்பதாக அவர் உண்மையுள்ளவராக அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அழைப்பிலே அவர் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். இன்னும் நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசேயை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கொடும்படியாக ஆண்டவர் மோசேயை முச்செடியிலே அவர் தன்னை காண்பித்து அந்த பணியை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்த அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்களை விடுவித்து அவர் அழைத்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்திலே எபிரேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருடைய அழைப்பிலே உண்மை உள்ளவராக அவர் காணப்பட்டதை நாம் பார்க்கலாம். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மோசே எப்படி உண்மை உள்ளவராய் இருந்தாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு அவர் உண்மை உள்ளவராக காணப்பட்டார். பிதாவினிடத்திலே அவர் தெரியப்படுத்துகின்ற பொழுது இவ்வாறாக குறிப்பிடுகிறார். யோவான் 17வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவைகளை காத்து கொண்டு வந்தேன் என்பதாக தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர் நிறைவேற்றி முடித்ததை அங்கு பிதாவினிடத்தில் அவர் தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதா என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தவராக அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்விலும் கூட நாமும் அர்ப்பணிப்போடு செயலாற்றுவதற்கென்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்விலே அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இவ்வாறாக சொல்லுகிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தில், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்பதாக, தன்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி ஆண்டவர் இந்த பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்காக மிகவும் அர்ப்பணிப்போடு செயலாற்றின ஒரு தேவ மனிதனர். அதுபோல ஆண்டவர் இந்த உன்னதமான பணிக்கென்று நம்மை தெரிந்தெடுக்கிறார் என்பதை நாம் அறிந்தவர்களாக அர்ப்பணிப்போடு நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது ஆண்டவருடைய நாமம் அதன் மூலமாக மகிமைப்பட முடியும். அர்ப்பணிப்போடு நம்முடைய ஊழியம் காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய ஊழியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம், நாம் தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருப்போம். வேதத்தில் நாம் திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம்
26வது வசனத்தில் அங்கு பார்க்கும் பொழுது அங்கு உண்மையற்ற ஒரு அர்ப்பணிப்பட்ட அங்கு ஆசார்களை குறித்து நான் பார்க்கலாம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 26வது வசனம், அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன் என்பதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் குறிப்பிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஒரு உண்மையற்ற ஒரு அர்ப்பணிப்பட்ட இறை பணியாளர்களை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். நாம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை, அவர் கொடுத்த பணியை நாம் உண்மையோடு நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம் மூலமாக திருச்சபையும் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த குருத்துவ பணியானது ஒரு எச்சரிப்பின் பணி. வேதத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்தில் அன்றைய காலத்திலே மந்தையை மேய்க்கக்கூடியவர்கள், மந்தையை காக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை அவர்கள் சரிவர நிறைவேற்றாததினாலே அந்த பாரத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சாதோக்கின் வழிவந்த ஆசாரிய குலத்தை சார்ந்த பூசி என்பவருடைய மகனானவர். இவர் பாபிலோனிலே அவர் அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட நபர்களிலே அவரும் ஒருவர். அவர் அடிமையாக காணப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையானது உண்டாகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் அங்கு பார்ப்போமானால் 3வது அதிகாரத்தில் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசித்து இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திலே போய் அவர்களோட பேசு என்பதாக சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசி 15வது வசனத்தில் கேபார் நதியண்டியில் தெலோபிபில தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்திற்கு அவர் வந்து அங்கு அவர்கள் தாபரிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் அவர் தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவில் பிரமித்தவனாக தங்கினேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அங்கு 7 நாள் அவர்கள் நடுவிலே அவர் தங்கி இருக்கிறார். பொதுவாக ஆசாரிய பணியை செய்கிறவர்கள் ஆசாரிய பணியை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக 7 நாட்கள் தங்களை அவர்கள் தனிமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தின பின்பதாக தான் ஆசாரிய பணியை நிறைவேற்றும்படியாக அவர்கள் புறப்படுவார்களாம். அதே போல இங்கு நான் பார்க்கும் பொழுது இங்கு 7 நாட்கள் அங்கு அவர் ஒன்றும் செயலாற்ற முடியாதவராக, செயலற்றவராக அங்கு தங்கி இருக்கிறார். அதன் பின்பதாக இறை வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு உண்டாகிறதை நான் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு எச்சரிப்பு என்னவென்று சொன்னால், தன்னுடைய மக்களிடத்தில் போய் அவருடைய ஒரு தெருமுனையில் நின்று மக்களிடத்தில் அவருடைய ஒரு கூரிய கத்தியினாலே அவருடைய தலைமுடியை அவருடைய தாடியை சிரைத்து தராசிலை 3 பங்கீடாக வைக்கும்படியாக குறிப்பிடுகிறார். ஒரு பங்கை அதை நெருப்பிலிடும்படியாக சொல்கிறார். மற்றொரு பங்கை அவர் கூரிய கத்தியினாலே வெட்டும்படியாக சொல்லுகிறார். கடைசி பங்கை காற்றிலே பறக்கவிட சொல்லுகிறார். பறக்க விட்டு பின் அதில் அகப்படாத முடியை பையிலே பத்திரப்படுத்தும்படியாக சொல்லுகிறார். இந்த நிகழ்வானது கூறக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தன்னுடைய ஜனங்கள் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது, எச்சரிப்புக்கு அவர்கள் தங்கள் செவி சாய்க்காத பொழுது அவர்களும் நெருப்பிலிடப்படுவார்கள், துன்புறுத்தப்படுவார்கள்.
இன்னும் சொல்ல போகும் பொழுது அவர்கள் மீந்திருக்கிறவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்பதாக அங்கு எச்சரிப்பின் செய்தி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில் அங்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 11வது வசனத்தில், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று தன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்பதாக அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பொல்லாத வழிகளை விட்டு அங்கு திரும்பும்படியாக இங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு இறை வார்த்தை உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அங்கு தன்னுடைய பணியை, எச்சரிப்பின் பணியை உண்மையாக நிறைவேற்றாத ஆசாரியர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு எச்சரிப்பையும் நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 7வது வசனம், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாரு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசாரியர்கள் எச்சரிக்கை, மக்களுடைய அழிவிலிருந்து மீட்பதற்கு அவர்கள் பொல்லாத வழிகளில் நடக்கின்ற பொழுது எச்சரிக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டியவர்கள். ஆனால் அங்கு எச்சரிக்காத ஒரு நிலையில் இங்கு ஆசாரியர்களுக்கு ஒரு எச்சரிப்பு தீர்க்கதரிசியின் மூலமாக உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் குருத்துவ பணியை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் திருச்சபையார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நடக்கும் பொழுது எச்சரிப்பின் பணியை நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு இறை பணியாளருடைய ஒரு கடமை. இங்கு வேதம் சொல்லுகிறது, இந்த எச்சரிப்பின் பணியை அவர்கள் நிறைவேற்றாத பொழுது அவருடைய இரத்த பலியை நான் என்ன செய்வேன், ஆசாரியனாகிய உன்னிடத்தில் கேட்பேன் என்பதாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஆண்டவர் நம்மிடத்தில் ஒரு நாளிலே அவர் கணக்கு கேட்பார். அந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் உண்மையுள்ளவர்களாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வர்களாக நாம் காணப்படுவதற்கு இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பணியை, எச்சரிப்பின் பணியை நாம் உண்மையோடு நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய ஒரு பணி, அது மேய்ப்பின் பணி என்பதாக சொல்லப்படுகிறது. இங்கு மேய்ப்பின் பணியை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய மந்தையை மேய்ப்பதற்கு பதிலாக தங்களையே மேய்க்கிறவர்களாக காணப்பட்டார்கள். வேதத்திலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 3வது வசனத்தில், நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 2வது வசனம் முதல் 16வது வசனங்கள் வரை நான் வாசித்து பார்க்கும் பொழுது தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக அடையாளப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக உலகத்திற்கு அவர் வந்தார். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, நாளே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற வார்த்தையின் பிரகாரமாக தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய மக்களுடைய பாவத்திற்காக, சாபத்திற்காக தன்னையே அவர் பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இன்றும் அவர் ஜீவிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த பின்பதாக தம்முடைய சீஷர்களிடத்தில் தன்னை அவர் காண்பித்தார். சீஷர்கள் அவர் மரித்த பின்பதாக பேதுருவுடைய தலைமையிலே மீன் பிடிக்கக்கூடிய ஒரு பணியை செய்யும்படியாக அவர்கள் புறப்பட்டு சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கு இயேசு அவர்களை சந்திக்கிறார். அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில்
முழுவதும் அவர்களை மீன்களை பிடித்தும் ஒன்றும் அகப்படாத ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலையிலே அவர்களை பார்த்து சொல்கிறார், படகுக்கு வலதுபுறமாக வலைகளை போடுங்கள் என்பதாக அவர் வலைகளை போடுகிறார்கள். திரளான மீன்கள் வலைகளிலே அகப்பட்டது. அதன் பின்பதாக வேதத்திலே நாம் பார்ப்போமானால் அங்கு பேதுரு அங்கு இயேசுவை கண்டுகொள்கிறார். அதன் பின்பதாக அவர் தன்னுடைய வஸ்திரம் எதுவும் அழியாத ஒரு நிலையிலே தன்னுடைய மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே அவர் குதிக்கிறார். அதன் பின்பதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை போஜனம் பண்ணும்படியாக அவர் அழைக்கிறார். போஜனம் பண்ணின பின்பு நாம் பார்க்கலாம், சீமோன் பேதுருவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார், நீ இவர்களிலும் என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்பதாக. 3 முறை அங்கு சீமோன் பேதுருவிடத்தில் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது. முதலாம் முறை கேட்கின்ற பொழுது, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்பதாக குறிப்பிடுகிறார். 2வது முறை சொல்லுகின்ற பொழுது அப்படியே அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். 3வது முறை நான் பார்க்கும் பொழுது அதே கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்பதாக என்று அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக எங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் நானலை போன்று சீமோனாய் காணப்படுகின்ற பொழுது அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை. மாறாக கேபா கற்பாறையை போன்றவர் எப்பொழுது மாற்றப்பட்டாரோ அதன் பின்பதாக அந்த மேய்க்கக்கூடிய ஒரு பணியை ஆண்டவர் அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பதாக நாம் பார்ப்போமானால் ஆண்டவருக்கென்று மிகவும் ஒரு அர்ப்பணிப்போடு அவர் பணியை நிறைவேற்றினதை நாம் பார்க்கலாம். திருச்சபையிலே அவர் தலைவராக, ஒரு பேராயராக, ஒரு உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றையும் கூட ஆண்டவர் இந்த பணியை செய்யும்படியாக அவர் அழைக்கிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பணியை நாம் அர்ப்பணிப்போடு, நாம் உண்மையோடு அதை நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் எச்சரிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக, மந்தையை உண்மையாக மேய்க்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த உன்னதமான பணியை நாம் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார், நம் மந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இறை மக்கள் ஒவ்வொருவரும் இறை பணியை நிறைவேற்றுபவர்களுக்காக ஜபிப்பதோடு நாம் மாத்திரமல்ல, அவர்களோடு இணைந்து நாம் செயலாற்றுகின்ற பொழுது ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். இன்னும் ஆண்டுடைய நாமத்தை எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாமே ஆராய்ந்து நாம் பார்ப்போம். ஆண்டவர் தெரிந்து கொண்ட இறைப்பணியாளர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அவர்களோடு நாம் இணைந்து நாம் செயலாற்றுகிறோமா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து இந்த வேளையில் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். அன்பும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே,
உம்முடைய திருப்பணியை நிறைவேற்றும்படியாக நீர் தெரிந்து கொண்ட திருப்பணி விடையாளர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் அவர் தங்கள் கொடுத்திருக்கிற பணியை மனப்பூர்வமாக உற்சாகத்தோடு ஆண்டவரே நிறைவேற்றத்தக்கதாக, மந்தைக்கு மாதிரியாக இருந்து செயலாற்றத்தக்கதாக தேவரே நீர் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு ஆண்டவரே பலியாக தந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக எங்களை நீர் ரட்சித்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அதுபோல நாங்களும் உடைய திருக்குமாரனை போல உமக்கு முன்பதாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாக அன்புடையவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட உடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற எல்லா உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே என்னென்ன தேவைகளோடு உடைய பிள்ளைகளும் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறார்களோ எல்லாருக்கும் நீர் தயவாய் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் சரீர சுகத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்களோ, தங்களுடைய தேவைகளுக்காக எதிர்பார்ப்புகளுக்காக நோக்கி பார்க்கிறார்களோ எல்லாருக்கும் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உலக மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உலகம் முழுவதும் இந்த தொற்றினாலே ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே மரித்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே இந்த நிலையை முற்றிலுமாய் நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா மக்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ரட்சிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. தொடர்ந்து இந்த தொற்றானது ஆண்டவரே பரவாதபடி நீர் தடுத்து நீர் ஆளுகை செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட சுவாமி என்னுடைய திருச்சபையில் எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறியோருக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்விலே உமக்கு உண்மையுள்ளவர்களாக ஆண்டவரே சாட்சியுள்ளவர்களாக வாழ்வதற்கு நீர் அருள் செய்வீராக. உடைய தெய்வீக நாமம் ஒவ்வொரு மூலமாக உடைய குடும்பங்கள் மூலமாக மகிமைப்பட நீர் அருள் செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் நிறைவாய் கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 780, கீதங்கள் 413. ஆராதனை கீதங்கள் 780, கீதங்கள் 413.
வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு சென்று வருவோமாக.